கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அற்புதமான அதிகாலை வேலைக்காக ஆண்டவருக்கே கனம் துதி மகிமையெல்லாம் நாம் செலுத்துவோம். என்றும் ஜெயம். நிச்சயமாகவே இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்று ஆயத்தமாக கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசித்து வருகிறோம். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஆயத்தமாகும்போது நிச்சயமாகவே ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. ஜெயத்தை நமக்கு நிச்சயமாகவே அவர் தருகிறவர். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி தானியேலுடைய காலத்திலே எல்லா அவருடைய தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்ததுன்னு வாசித்தோமே, அதே போல் தாவீதையும் ஆண்டவர் தாவீதுக்கும் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கெல்லாம் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுத்து மிக அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. ஆமேன். ஆக நம்முடைய ஆண்டவர் தான் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பாய் சொல்லக்கூடியது, கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை தருகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இதை அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர் நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஜெயத்தையும் அற்புதத்தையும் தருகிறவர். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 140 அதிகாரம் அதிலே 7வது வசனம் 47, சங்கீதம் 47 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. மிக அற்புதமாக, ஆண்டவராகிய கர்த்தாவே என் இரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். நல்லா கவனிங்க. ஹெல்மெட்டு, நம்முடைய தலைக்கவசம் மிக மிக அவசியம். நம்முடைய தலைக்கவசம் நமக்கு எதுக்கு அவசியம்? சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் முக்கியமானவைகளே. எல்லா அவயவங்களுக்கும் தேவையான உத்தரவை கொடுப்பதே எதுதான்? தலைதான். ஆக அந்த தலை பாதுகாப்பா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யுத்த நாளில் நம்முடைய தலைகளை காக்கிறவர். அதாவது நம்மளை என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா அந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் பெலனும் ரட்சிப்புமாய். ஆண்டவரே கர்த்தாவே என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. ஆபத்தான சூழ்நிலையில, நெருக்கடியான சூழ்நிலையில, அவமானமான காலகட்டங்கள்ல நம்மளோட யாரும் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டவர் மட்டுமே எப்போதும் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் மட்டும்தான் எப்போதும் நம்மளோட கூடவே இருக்கிறவர். ஆகவே உங்க எல்லாருக்கும் அன்பாய் சொல்கிறேன், இவர் ஒருவரே நம்மை காக்கிறவர், வழிநடத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். இவர் தான் எல்லாம். எப்பொழுதும் இவருக்கு பிரியமாய் இருக்கிறத மட்டும் நம்முடைய முதன்மையானதா வச்சுக்கணும். ஹல்லேலூயா. தாவீதினுடைய காரியத்தை இன்னும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீதினுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நல்லா கவனிச்சுங்க. யுத்த நாளில் என்ன செய்தீர்னு சொல்றாரு? என் தலையை மூடினீர். இங்க பெலிஸ்தனை பார்த்து தாவீது என்ன சொன்னார்னு எழுதி வச்சிருக்கிறது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நல்லா கவனிச்சுங்க. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னோட வர்ற நீ பயங்கரமான ஆளுதான், நீ பெரிய ஆளுதான். உன்னை பார்த்து 40
நாளாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேலின் ராஜாவும் தடுமாறினாங்க, எல்லாரையும் பயமுறுத்தின, துரத்தின, எல்லாம் உண்மைதான். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய உன்னிடத்தில் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொல்லுவேன், தலையை உன்னை விட்டு வாங்குவேன். ஏற்கனவே என்ன படிச்சோம்? என் தலையை என்ன செய்தீர்? என் தலையை மூடினீர். ஆனா இங்க ஜெயம் எடுக்கிறவனுக்கு முன்னாடி வருகிறவனுடைய தலைய எடுப்பேன். ஹல்லேலூயா. உங்க தலையை மூடுவார், ஆனா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுடைய தலைய எடுக்கும் அந்த பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. என்றும் ஜெயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமான சாட்சிகளாக அவர் நிறுத்துவார். வாசிக்கலாம். வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. தாவீது தான் யுத்தத்துக்கு போறவர். தாவீது தான் கோலியாத்தை போட்டு தள்ள போறாரு. அதுக்கு பிறகு அந்த பெலிஸ்தருடைய படைகள் எல்லாம் நொறுங்கிரும். இப்படி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் சாப்பிடும்படி உன்னுடைய படையில் இருக்கிறவங்களுடைய மாம்சத்தை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய தாவீது, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், நான் தான் அதை பண்ணுவேன், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். கடைசியில் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த இரட்சிப்பை தாவீது கொடுக்கவில்லை, இந்த யுத்தத்தில் தாவீது ஜெயிக்கவில்லை, இந்த யுத்தத்தில் தேவனே ஜெயித்தார், தாவீதை ஜெயிக்க வைத்தார், தாவீதை பயன்படுத்தினார், இஸ்ரவேலுக்கு ஜெயம் உண்டாக செய்தார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்லக்கூடிய வார்த்தை மறந்துட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய பலசாலியான பெலிஸ்தனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறாரோ அந்த ஜெயத்தை கொடுக்கிறவருக்கு யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நபருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பலசாலி நின்னாலும் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் தாவீது தேவன் கொடுக்கக்கூடிய ஜெயத்தை பெற்றவர்களுக்கான பலம். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த அதிகாலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய வசனத்தை வாழ்க்கையில கைகொண்டு வார்த்தையின்படி ஜெயத்தை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாரே. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ராஜாக்களாக அதிகாரமுடையவர்களாக நிற்கிற நமக்கு வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றும் ஜெயம்தான். முதல்ல இருதயத்தில் நம்பணும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, 40 நாளும் இஸ்ரவேலுடைய படையும் இஸ்ரவேலுடைய ராஜாவும் இந்த பெலிஸ்தருடைய படைக்கு முன்னாடி இஸ்ரவேலுடைய படைக்கு முன்னாடி நடுப்புற இந்த கோலியாத்து வந்து ஒவ்வொரு நாளும் நிந்திச்சான், அவமானப்படுத்தினான், திட்டினான். ஏய் உங்கள ஒருத்தன் வாடா, எப்படி கிராமத்துல சண்டை வந்துச்சுன்னா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா வாடா ஒண்டிக்கு வண்டி பாத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவன் சொல்றான், எவனாவது ஒருத்தன் அனுப்பு, அவன் என்ன ஜெயிச்சிட்டானா நாங்க எல்லாம் அடிமை உனங்களுக்கு எல்லாம் சொல்லி பார்த்தான். 40 நாள் நடக்குது. 40 நாள் நிந்திச்சதெல்லாம் உண்மைதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்காங்களோ, கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியமா இருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன் சவுலும் ராஜா தானே, சவுலையும்
சாமுவேல் தானே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சாரு, ஆண்டவர் தானே சவுலையும் செலக்ட் பண்ணாரு. ஏன் சவுலுக்கு அந்த தைரியம் இல்லை? இன்னும் அங்க இருந்த இஸ்ரவேல் படையில இருந்து எவ்வளவு பேர் இருந்தாங்களே பலசாலிகள் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு எண்ணமே வரலையே. ஏன் தாவீதுக்கு மட்டும் அப்படி வந்துச்சு? ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம். நீ என் படைய, என் ஜனத்தை, என் ராஜாவை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லல. என்னன்னு சொல்றாரு தாவீது? என்னன்னு சொல்றாரு? சொல்லும் போது, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. தாவீது அந்த நாமத்துல வர்றேன்னு சொன்னாரு. இந்த பூமியில வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாமமும் யாவருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். ஆமென். அல்லேலூயா. பூமியிலே ரட்சிப்படைவதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே அன்னைக்கு தாவீது பயன்படுத்தினது போல இன்னைக்கு அவரை காட்டிலும் அதிகமான உரிமைகளையும் அதிகாரத்தையும் உடையவர்களாக உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படக்கூடாது. எதிரியோ எதிராக இருக்கிற சூழ்நிலையோ பார்த்து பயந்துடக்கூடாது. உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி தாவீது அன்னைக்கு சொன்னாரோ அதே போலவே அன்னைக்கு நடந்ததை நாம் பார்க்கிறோம். சீக்கிரமாக 2 சாமுவேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபேனோ என்னும் ராட்சத புத்திரன் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயம் பெறுவதற்காகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிற ஒரு நபரை கொல்லுவதற்காக எவ்வளவு பெரிய பலசாலி வந்தாலும் அப்படிப்பட்டவனுடைய கையிலே அவனை கர்த்தர் விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்றால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்க அர்ப்பணித்து வாழ்வீர்கள் என்றால், உங்களை அழிக்க எந்த ஒரு சக்தியும் வந்தாலும் அப்படி அழிக்க விடாதபடிக்கு அவரே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஜெயங்கொடுக்கிற கர்த்தர் மீது அன்பும் நேசமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைராக்கியமும் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களை அழிக்கும்படி வரக்கூடிய யார் கையிலும் கர்த்தர் உங்களை விட்டுவிட மாட்டார். உங்களை காப்பார். நம் ஒவ்வொருவரையும் அவர் காப்பார். அல்லேலூயா. ஆக கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் வினக்கு அணைந்து போகாதபடிக்கு இனி நீர் எங்களுடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதுக்கு பிறகு யுத்தத்துக்கே போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. ஏனென்றால் தன் மீது எப்படி ஆண்டவர் இறக்க வைத்து ஜெயமெடுக்கக்கூடியவனாக கர்த்தர் வைத்திருந்தாரோ அதே போல ஜெயமெடுக்கிறவன் மீது அன்பு வைத்த அத்தனை பேரையும் ஜெயமெடுக்கிறவர்களாகவே அவர்களோடு கூட கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். நான் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்று சொன்னால், அதற்கு முழு முதற் காரணம் நீங்கள் அவர் மீது அன்பும் ஆசையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முழு நம்பிக்கையாகிய விசுவாசமும் வைத்து எதுவாக இருந்தாலும் அவருக்காக எதையும் செய்வேங்கிற மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறத அவர் பார்த்து விட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை நம்புகிற நீங்கள் உங்கள் எல்லைக்கு உள்ள அத்தனையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் பார்க்கும்படி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களால் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஜெயத்தை ஆண்டவர் தருவார்.
உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க மட்டும் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா உங்களுக்கு வருத்தம் வராதபடிக்கு உங்க குடும்பத்துல, உங்க உறவுக்குள்ள, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ, ரொம்ப நெருக்கமா இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குள்ளும் நல்ல சமாதானத்தையும் வெற்றியையும் ஜெயத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். காரணம், நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஒரு நாளும் ஆண்டவரை மட்டும் மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு விருப்பமா இல்லாத எதையும் யோசிச்சிடாதீங்க. செஞ்சிடாதீங்கன்னு சொல்லல, யோசிச்சிடாதீங்க. அது நமக்குரியது அல்ல. சரி, அப்படி வராம இருக்குமா அப்படின்னு கேட்டா, அப்படிப்பட்ட யோசனை சிந்தனை எல்லாம் வரதான் செய்யும். இயேசுவின் நாமத்தினால உடனே என்ன பண்ணுங்க, அதை உங்கள் சிந்தை விட்டு வெளியேற்றுங்கள். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இந்த சிறப்பாய் நடத்துவாராக. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்பக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை தருவார். பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்துவார். உங்களோடு கூட இருப்பார். சீக்கிரமாக இந்த தாவீதுக்கு கிடைத்த ஜெயத்தை குறித்து ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அதை வாசிப்பதற்கு முன்பதாக நாம் அதில் 19வது வசனத்தை முதல்ல வாசிச்சிடலாம். 19வது வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் கவனிங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா? அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அன்பாய் சொல்ல விரும்புகிறேன். நாம் நினச்சதையெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, நான் இப்படி வரலாமா, நான் இதை போய் பார்க்கலாமா, ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயம் நமக்கு எப்பவும் என்ன உண்டு? இன்னொரு தடவை சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனமா கவனிங்க. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா? இந்த பழக்கத்தை நாம ஏற்படுத்திட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்றும் ஜெயம். அல்லேலூயா. போலாமா போக கூடாதான்னு யார்கிட்ட கேட்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட கேட்கணும். போலாமா போக கூடாதா? நிச்சயமா அவர் அதுக்கு பதில் தருவார். அல்லேலூயா. நாங்க ஒரு சமயம் கேரளாவுக்கு போலான்னு புறப்பட்டோம். அப்படி புறட்டு போகும்போது வெளியில புறட்டு வர்றதுக்கு முன்னாடி நின்றுட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக போறோம், இந்த பயணத்தை ஆசீர்வதிங்க சொல்லிட்டு கடைசியா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பயணத்தை வாய்க்க பண்ணுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா அதை தடை பண்ணி போடுங்க, எல்லாம் இது பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் வண்டியை போட்டுட்டு போற வழியில பஸ் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போலான்ட்டு பார்த்தா அங்கேருந்து ஃபோன் பண்றாங்க, இங்க வந்து ஸ்ட்ரைக்கு, பஸ் என்னவா ஸ்ட்ரைக்கு, அதனால இப்போ வர வேண்டாம்.
எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்திலையும் இரக்கம் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், அவர் மீது அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமா அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் கவனித்து பார்க்கிறோம், தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஆண்டவரே, நான் போகலாமா? போனாக்க நான் உங்களை என்ன செய்வேனா? பாசிங்க அந்த 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 பகுதியை பாருங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவீது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பாருங்க, என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. தாவீதோடு மட்டும் பேசுகிறவர் அல்ல நம்முடைய தேவன், நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு பேசுகிறவர். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இதை உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு வந்தேன், ஆனால் கேட்கவே இல்லை. ஏன்னா நான் கேட்ட செய்தியிலே எல்லாமே வந்துடுச்சு. அப்போ கேட்கணும்னு நினைக்கிறத பேசுறது பாஸ்டர் அல்ல, உங்களை நேசித்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிறவர் உங்களோட இருக்கிறதுனால உங்கள் சந்தேகத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்தோடனே இங்கே தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசி உங்களுக்கு வழிகாட்டுகிறார். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பக்கம் மாம்சம் போராடும், ஒரு பக்கம் ஆவி போராடும். இந்த ரெண்டுக்கு நடுப்பற தான் நம்ம நிற்போம். என்றைக்குமே நாம் செய்ய வேண்டிய விஷயம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். மறந்துடக்கூடாது, அழிக்கணும். சரி, சீக்கிரமாக இப்பொழுது நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜா இருக்கும்போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, யாருக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறாரோ, யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அல்லது தேவனிடத்துல நான் போகலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு காரியங்களை நடப்பிக்கக்கூடிய செய்யக்கூடிய நபராக இருந்தா தலைவனாக ஆண்டவர் நிறுத்துவார். அவர்களை தலைவனாக கர்த்தர் நிறுத்துவார். அப்படித்தான் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னவாக்குனாங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, தாவீதை பொறுத்தளவுக்கு தாவீதை ராஜாவாக தன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், அப்புறம் யூதாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் முழுக்கவுக்கும் என்னவானார்? ராஜாவாக ஆனார். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானான். தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் கோட்டைக்குள்ள யாரும் உள்ள வர முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாரு? ஜெயம் கொடுக்கிறவர் கூட இருக்கும்போது அப்படி நம்பிக்கையோடு இருக்கிறவனுடைய நம்பிக்கை அழிச்சு ஜெயத்தை யாருக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்காரோ அவனுக்கு அந்த இடத்துல ஜெயத்தை தந்து சுதந்திரத்தையும் கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். வாசிங்க. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரின் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும்
ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த 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 இதுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னப்ப சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரை தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானியையும் குரலரையும் முறிய அடிக்கிறான். அப்போ என்ன நடந்துச்சுன்னாங்க, அதை ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னாங்க, சாலகம் அப்படின்னா கழிவு நீர் வெளியே வரும்ல, அதுதான் நம்ம ஊரில் என்ன சொல்கிறான், சாக்கடை டிச்சுன்னு சொல்கிறோம்ல, அது வழியாக இறங்கி போய் ஜெயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தந்திருக்கார். ஏன்னா உள்ளே போக முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் போய் ஜெயிச்சு அது என்னவா மாறுச்சுங்க, தாவீதின் நகரம் என்று பேர் இன்னைக்கும் இருக்கிறது. டேவிட் சிட்டி, தாவீதின் நகரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருந்தார். சீக்கிரம் வாசிங்க. அடுத்து தாவீது நல்ல யாருக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறாரோ, இடையில உங்களுக்கு அந்த தேவையான முக்கியமான விஷயம் வருது. தாவீது கேட்டு கேட்டு செய்கிறவராக இருந்தார். யார்கிட்ட கேட்டு? எஸ், அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு செய்கிற காரணத்தினால் அவருக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், அதனால் தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்தார்? விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். மிக முக்கியமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிறபடி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு இங்க வாசிக்கிறோம். என்ன நடக்கும்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். விருத்தி ஆகிறது அவசியம்தான், ஆனா கர்த்தர் கூட இருக்கிறது தான் அவசியம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவரே கூட இருக்காரு. அல்லேலூயா. இதுதான் முக்கியம். நிச்சயமா அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு ஜெயமே. இப்போ அடுத்த கட்டத்தை பாருங்க. அடுத்து ஒரு அற்புதமான விஷயத்தை, இப்போ தாவீதின் நகரம் வந்துச்சு, அதில் தாவீதின் கோட்டையை கட்டினாங்க. அது அப்படியே அடுத்தடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. மிக அற்புதமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். ஆமென். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, நல்லா கவனிச்சுங்க, நாம் நேற்றுக்கு படித்தோம். என்ன படித்தோம்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக தாவீது பட்ட பிரயாசத்தை, தாவீது என்ன வேணுமோ எல்லாத்தையும் சேகரித்தது மட்டும் இல்லாமல் ஆலயத்தின் மேலே இருந்த ஆசை நிமித்தமாக, வாஞ்சை நிமித்தமாக, கர்த்தர் மேலே இருந்த ஆசை நிமித்தமாக, வாஞ்சை நிமித்தமாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன செய்தாராம்? கொடுத்தார். மனப்பூர்வமாக கொடுத்தவங்க ஏகபோக தேவையான எல்லாவற்றையும் சேர்த்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினச்சப்போ, அதை குறித்து பேசினப்போ, அதுக்கான காரியத்தை செய்யணும்னு நினச்சப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. தீருவின் ராஜாவாகிய ஈராம், வேற அந்நிய நாட்டிலே இருக்கக்கூடிய ராஜா ஒருவன் என்ன செய்கிறான்? சானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பி தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினான். எவ்வளோ அழகான விஷயம்! என்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா, ஜெயம் கொடுக்கிறவருக்கு பிரியமா வாழ்ந்து அவரை உங்களோடு கூட நிறுத்தி கொண்டு அவருக்காக நீங்கள் வைராக்கியம் கொண்டு வாழ்வீர்களோ, அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலையான சூழ்நிலைகளை உருவாக்குவார். அதாவது ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுக்க கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உண்டாக்குவார் என்று உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். ஆகவே வீடு கட்டி கொடுப்பாருங்கிறது நமக்கு நோக்கம் இல்லை. அவர் என்னோட இருக்கணும், நான் அவரோட இருக்கணும், நான் அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவர் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். அதுதான் முக்கியம்.
சீக்கிரமா வாசிங்க. அதனால என்ன நடந்துச்சு? தொடர்ந்து வாசிங்க. அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகள். சரி, இங்க வந்துருங்க சீக்கிரமா. நீங்க 17வது வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். மறுபடியும் திரும்பி வர்றாங்க. அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். நல்லா கவனிச்சாங்க. இப்படி எதிரி பரவி யுத்தத்துக்காக வந்து நிக்கிற நேரத்துல தான் இப்போ தாவீது கேட்கிறார், பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். நல்லா கவனிச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிரியெல்லாம் வந்து படை இறங்கி நிற்கிறாங்க. இப்போ கர்த்தர்கிட்ட போய் உட்காரத்துக்காக நேரம் இருக்கு? இல்லை, எந்த படை இருந்தாலும் பரவாயில்ல, படைகளின் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்டார். சீக்கிரம் அடுத்து வாசிங்க. அவர் அப்ப என்ன சொல்றார்? ஆண்டவர் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, ஆமென், தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல. எப்படி ஒரு அணையில இருக்கக்கூடிய தண்ணி உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, ஆமென், அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு கவனிச்சாங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வரும்போது கூடவே என்னத்தையும் கொண்டுட்டு வர்றாங்க? அவங்களுடைய விக்கிரகங்களை கொண்டு வர்றாங்க. ஏன் விக்கிரகங்களை கொண்டு வர்றாங்க? அவங்கள மகிமைப்படுத்தணுமா, விக்கிரகத்தை மகிமைப்படுத்தணுமா, இந்த உலகத்தில் தெய்வம் அல்லாதத தெய்வம் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். அங்கே தோல்வி கிடைத்த காரணத்தினால் அவர்களுடைய தெய்வங்களை எல்லாம் விக்கிரகங்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? விட்டு ஓடி போனார்கள். அதை எடுத்துட்டு போகணும், அதையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல், மறுபடியும் பாருங்க விசாரிக்கிறாரு, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஜெயத்தை யாருக்கு கொடுக்கிறாரோ அப்படி ஜெயத்தை கொடுத்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரே போவார். இன்றைக்கு உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், யார் யார் ஆண்டவர் மீது அன்பு வைத்து அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்களோ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவார். அவர் உங்களுக்கு முன்னே உங்களுக்காக போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமென். அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜெயத்தை தருவார். எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசு மகாராஜாவை நோக்கி, நீரே பெரியவர் ஆண்டவரே, நீரே ஜெயம் தருகிறவர் ஆண்டவரே. இதுவரைக்கும் உம்மிடத்தில் விசாரித்து கேட்டு நடக்காதவனாக நான் இருந்தேன். இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் என் இஷ்டப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தேன். இப்பொழுது உம்முடைய சித்தப்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வல்லமை மகிமை இறங்குவதாக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாத்திரங்களை தாழ்த்தி தருகிறோம். என்றும் ஜெயம். இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். உம்மிடத்திலே கேட்டு விசாரித்து நாங்கள் எந்த காரியத்தை செய்ய முடியாத புத்திய அறிவு எங்களுக்கு தருவீராக. இனி அப்படியே நடப்போம் என்று உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தப்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் சுயமாமிசம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இதோ உம்முடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. சக்தியால் அறிவிக்கப்பட்டோம். எனக்காய் எங்களுக்காய் ஜெபங்களை கேட்டுக்கொண்ட எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத தேவன் எங்களோடு கொண்டு எங்களை வழி நடத்துவதாக. இந்த 4வது நாளிலே
கர்த்தாவினுடைய சமூகத்திலே நிற்கிறோம். இதுவரைக்கும் மிக அற்புதமாய் நடத்தினதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். 4 நாட்களில் நீங்க சொன்ன வார்த்தையில வழி நடக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் உடைய வருகை தாமதிக்குமானால் மீதி இருக்கிற 6 நாள் கூட்டம் எங்களுக்கு சிறப்பா மகிமையாய் காணப்பட உதவி செய்யும்படி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நிறைவான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, இது உம்முடைய சமூகத்துல ஆவலோடு ஆசையோடு ஆண்டவரே ஆயத்தமாகி வரக்கூடிய இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபை தகுதிப்படுத்துங்க, ஏற்று நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தத்தினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர்